ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் மீண்டும் வரியை உயர்த்த அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருவதால் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரி விதித்தது. இதனால் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதியும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மிரட்டலுக்கு அடிபணியாத இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் என தெரிவித்திருந்தது. இந்நிலையில் அமெரிக்க அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் செய்தியாளர்களிடம் கூறுகையில், ரஷ்யா மீது அழுத்தத்தை அதிகரிக்க அமெரிக்கா தயாராக உள்ளதாகவும், ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது கூடுதல் வரிகள் விதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கூடுதல் வரிகள் விதிக்கும் போது ரஷ்ய பொருளாதாரம் முற்றிலும் சரிந்துவிடும் என்றும் அவர் கூறினார். EU and the U.S. do together. And we are prepared to increase pressure on Russia, but we need our European partners to follow us, because if the U.S. and the EU do this together, we are in a race now between how long can the Ukrainian. அமெரிக்க அமைச்சர் ஸ்காட் பெசன்டின் இந்தியாவின் பெயரை நேரடியாக குறிப்பிடாமல் சூசகமாக தெரிவித்திருப்பது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.